ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டே இரு, ஆதி திராவிட மக்களை கொஞ்சம் கூட தலை தூக்க விடாம பாத்துக்கோ. இதுதான் இவங்களுடைய சமூக நீதியினுடைய பழைய ஃபார்முலா. விஜய் ஆட்சியில பட்டியலின மக்களுக்கும் மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எவ்வளவு இடம் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி யாரும் விவாதிக்க தயாரா இல்ல. ஆனா அறநிலையத்துறைக்கு ஒரு ஐயரை போட்டுட்டாங்களாம்பா, அதனால எப்படியெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு எல்லாரும் படார்னு குதிச்சு வராங்க. கல்வித்துறையில ஒரு பிராமணருக்கு இடம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சு லீக் ஆன உடனே ஐயோ அவர் கல்வியை காவிமயமாக்கிடுவாரு அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இலாக்காக்கு அப்புறம் வேற அமைச்சரை போட்ட உடனே வேற என்ன பிரச்சனை கலப்பலாம் அப்படின்னு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறநிலையத்துறை அமைச்சரா அங்க ரமேஷ்ன்றவரை போட்ட உடனே அடடா சூப்பர் பாயிண்ட் நமக்கு கிடைச்சதுடான்னு எல்லாரும் குதிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. கோவில்ல சனாதனத்தை புகுத்த வராரு இவரு அப்படின்னு திரும்ப கதறாங்க. ஜாதியை பார்த்து ஜனங்க ஓட்டு போடல, பணத்தை பார்த்து ஜனங்க ஓட்டு போடல, இலவசங்கள் மற்ற அறிவிப்புகளை பார்த்து ஜனங்க ஓட்டு போடல அப்படிங்கறது விஜயனுடைய சுத்தமான சிறப்பான ஒரு விஷயத்துக்கான ஒரு அடையாளம். ஸ்ரீரங்கத்துல ஜனங்க ஓட்டு போட்டு தானே இந்த ஐயர் வந்திருக்காரு, அப்ப அவர் அமைச்சராகிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டா ஸ்ரீரங்கத்துல 1 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல ஐயர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமூக நீதினு சொல்றீங்களே, சமூக நீதியை காக்குற அமைச்சர்கள்லாம் கூட இங்க செலக்ட் ஆகி வந்திருக்காங்களே, அப்ப அவங்க எல்லாம் யார் ஓட்டு போட்டு வந்தாங்க அப்படின்னா வேற ஜாதிக்காரங்களுக்கு ஐயர் ஓட்டு போட்டு அவங்க செலக்ட் ஆனா உங்களுக்கு இனிக்குது, ஆனா ஐயர்களுக்கு ஐயரே ஓட்டு போட்டு வந்தா உங்களுக்கு கசக்குதா? நல்ல வேளை நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறதுனால அவருக்கு ஜாதி முத்திரை குத்தாம விட்டாங்க. சிங்கம் பாதி மனுஷன் பாதின்னு நரசிம்ம அவதாரம் மாதிரி அவர் வந்திருக்கிறதுனால அவரை குறை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அறநிலையத்துறைக்கு ஒரு ஐயர் அமைச்சரா வந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்டாக்கா இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒரு ஐயர் அமைச்சரா போட்டிருந்தா இவங்க கம்முன்னு இருந்திருப்பாங்களோ என்னவோ. இன்னைக்கு போய் விஜயனுடைய அமைச்சரவையில அந்நிய அரசுவை கொண்டு போய் அமைச்சரா அவரை உட்கார வைக்கிறதன் மூலியமா திரும்ப ரொம்பவே தரம் தாழ்ந்து போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் விமர்சனங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீயாவும் போய் அங்க இடம் பிடிச்சிட கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சமூக நீதி. மாமன்னன் பழைய சபாநாயகருடைய பையன் தனபால், அவங்க பையனுக்கு சீட் கொடுத்திருக்காரு விஜய். அவங்க என்ன ஜாதி? எதுக்குடா தென்னை மரத்துல ஏற தேங்காய் திருடுறதுக்கு தானே அப்படின்னு கேட்டாக்கா இல்ல நான் புல்லு புடுங்குறேன் அப்படின்னு சொன்னானா. தென்னை மரத்துல ஏதுடா புல்லு அப்படின்னா அதை பார்த்துட்டு தான் நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொன்னானா.